அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உருவப்பணம் இருக்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் ஃபோட்டோ பிடிக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், டெய்லி பேப்பர்ஸ் வாங்குகிறோம். இதெல்லாம் அனுமதி இருக்கா அப்படின்னு தெரியல. அன்பு சகோதரர் கேட்ட கேள்வி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, எந்த வீட்டில் உருவமோ அல்லது நாயோ இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள மலக்குகள் வருகை தர மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம வீடுகள்ல எல்லாம் போட்டோக்கள் இருக்குது, அல்லது நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் வாங்குறோம், அதுல எல்லாம் நிறைய போட்டோக்கள் தான் இருக்குது. இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் இந்த போட்டோக்கள் அந்த பேப்பர்கள் உள்ள வீட்டுக்கெல்லாம் மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உருவம்னு சொன்னது நம்ம நினைக்கிற மாதிரி போட்டோக்கள் அல்ல, உருவமே தான். அந்த காலத்துல உருவங்களை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவ வழிபாட்டை அகற்றியது போல அதனுடைய சிந்தனை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால உருவம் இருக்கக்கூடாதுன்னாங்க. இப்ப நம்மெல்லாம் உருவம் சொன்னா ஒரு பொருளாக பார்க்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த போட்டோ அப்படிங்கிறதுலாம் ஒளிப்படம், நிழற்படம் அப்படிங்கிறது தான் பேர் அதுக்கு. அது ஒரு உருவம் அல்ல. அகலம் இருக்கிறது, நீளம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பொருளாக இருந்தால் தான் உருவமாக அமையும். இப்போ நம்ம சொல்றதெல்லாம் போட்டோ, ஒரு நிழல் அப்படிங்கிறது. அப்போ கண்ணாடியில கூட நம்மளோட உருவத்தை பார்க்க தான் செய்யறோம். தண்ணீர் இருக்குது, தெளிந்த தண்ணீராக இருந்தால் கூட நம்மளுடைய உருவம் அங்கே தெரியதான் செய்யும். இப்போ இதுவெல்லாம் அந்த சட்டம் வராதுங்க. எதெல்லாம் இது சொல்றோம் அப்படின்னு கேட்டா இன்னொரு ஹதீஸின் அடிப்படையிலே தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல ஒரு திரை தொங்க போட்டிருந்தாங்க. அதுல பறவைகளுடைய ஓவியம் இருந்துச்சு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில உள்ள வரும்போது பார்த்த உடனே தங்களுடைய வெறுப்பை காட்டினாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அதை அப்படியே எடுத்து தலையணையாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த அது புகாரி, முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வெறுப்பை காமிச்சாங்கன்னு சொன்னா அது ரெண்டு வகை காரணம். ஒண்ணு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்தா தொழும் பொழுது அவங்க வாசல் வழியாகத்தான் முன்னோக்கி தொழுவாங்க. அவ அந்த திரையில ஓவியம் இருந்தா தொழும் பொழுது அவருடைய பார்வை அங்கே செல்லும், கவனங்கள் சிதறும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு அலங்காரத்தை அறிவிக்கும். ஒரு முகப்புல ஓவியம் உள்ள ஒரு திரைச்சல் போடுவாங்க, ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தை கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பல. அதனாலதான் அதே நேரத்துல வீட்டுக்குள்ளேயே எந்த ஓவியமும் இருக்கக்கூடாது என்ற நிலைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்புக்கு காரணம் சொன்னா தலையணையாக கூட மாத்திருக்க கூடாது. ஏன் தலையணையாக மாத்தி உள்ளுக்கிறத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்களே. இல்ல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, திரையா இருக்கக்கூடாது, தலையணையா இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த திரை எடுத்து தலையணையாக மாற்றிக்கொண்டார்கள். இதை ஏற்றுக்கொள்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலையணையா ஏற்றுக்கொண்டாலே வீட்டுக்குள்ள ஓவியம் இருக்குன்னு தான் அர்த்தம், அந்த பறவை ஓவியம் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த உருவம் இங்கே பொருந்தாது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்ல எல்லா ஓவியத்தையுமே அது எடுத்துக்கொள்ளும் என்றிருந்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் தடை போட்டிருக்க வேண்டும். ஆனால் தடை செய்யவில்லை. இதுல என்ன புரிகிறோம்? உருவமாக உள்ள ஒரு பொருளாக இருக்கக்கூடிய உருவம் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படிங்கிறது. அந்த பொருளா இருக்கிற உருவத்துல கூட வித்தியாசம் இருக்குதுங்க. இப்ப வீட்டுல குழந்தைகள் விளையாடுறதுக்குலாம் பொம்மைகளை வாங்கி கொடுப்போம். யானை பொம்மை, அதுபோல குதிரை பொம்மை, ஒட்டா பொம்மை, இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அது ஒரு உருவம் தான், வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப உருவம் இருந்தாலும் மலக்குமார்கள் வருகை தர மாட்டாங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியாம போயிடும். ஆனா அதற்கு விதிவிலக்கு வழங்குறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிறு பிள்ளையாகத்தான் இருந்தாங்க ஆரம்ப கட்டத்துல. அதனால அவர்களும் சில விளையாட்டு பொருள்லாம் வச்சிருந்தாங்க. அதுல குதிரை பொம்மை ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த குதிரையில ரெக்கையெல்லாம் பொறுத்திருந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்டாங்கல்ல, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து, என்ன இறக்கைகள் முளைத்த குதிரைமா உலகத்துல உண்டு அப்படிலாம் கேட்டாங்க. ஒரு சிரிப்புக்கா தமாஷுக்கா வேண்டி கேட்டாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலேயே குதிரை பொம்மை இருந்திருக்குங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப அது ஒரு உருவம் தானே. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விளையாட்டு பொருள். எதையுமே எப்படி அணுகுறோம்
தடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு நபியெல்லாம் செல்லதாசன் தடுத்ததுங்கிறது ஒரு பொருளாக இருக்கக்கூடியது. அந்த பொருளும் வழங்குவதற்கு மரியாதைக்கு அப்படி இருந்தாதான். அதே ஒரு பொருள் ஒரு விளையாட்டு பொருளாக இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறது நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொன்னு, மலக்குமார்கள் வருகை தர மாட்டாங்கன்னு சொன்னா எந்த மலக்குமார்களும் வருகை தர மாட்டாங்கிற கருத்து நம்ம நாம சொல்லதான் சொல்லல. ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் அப்படி கருத்துல தான் சொன்னாங்க. எந்த மலக்கும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது பொருந்தும் செய்யாது. ஏன்னா ஒவ்வொரு நபரோடும் மலக்குமார் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. கிராமன் காத்திபின்னு மலக்கு இருக்கிறாங்கல்ல, நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் எழுதிடுறாங்க. ரக்கீப் அத்தி அப்படி மலக்கு இருக்கிறாங்க. நல்லா குரான் சொல்லி காட்டுறான். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க எழுதிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு படையாக போர் படையாக நமக்கு சில மலக்குமாரை நியமித்து வச்சிருக்கிறான். யுருசில் அலைக்கும் ஹஃபலா, உங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு மலக்குமாருடைய படையை அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். நம்ம கூட பார்க்கலாம், சில இடங்கள்ல போவோம், ஒரு சின்ன ஒரு நூலின் அளவுல நம்ம பாதுகாப்படும். ஆக்சிடென்ட்ல இருந்து சொல்லுவோம், கொஞ்சம் தாங்க, இல்லைண்டாக்க நேரம் என்ன நீங்க பார்த்துருக்கவே முடியாதுங்க அப்படிமோ. அந்த கொஞ்சம் தாங்க அப்படிங்கிற நேரத்தை நம்ம பாதுகாத்த யாரு? நம்மகிட்ட எல்லாம் நியமிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த வழக்குமாருடைய குழு படை, அவங்க தான் நம்ம பாதுகாத்தாங்க. ஏன்? நம்முடைய டைம் வர்ற வரைக்கும் நமக்கு உயிர் பிரியக்கூடாது. அந்த பாதுகாப்பு பொறுப்பு அவங்ககிட்ட இருக்குது. ஹத்தா இதா ஜா அதுக்கு மோத்து தவப்பத்து சொல்லலாம். டைம் வந்துருச்சு வச்சுக்கிறோங்க, இவ்வளோ காலம் தான் அவருடைய டைம் முடிஞ்சு போச்சோன்னா அந்த மலக்குமார அவங்க வேலை முடிஞ்சு நம்ம போனால் போயிடுவாங்க, மோத்து நமக்கு வந்துடும். அப்ப அது வரைக்கும் பாதுகாக்கிற பொறுப்பு மலக்குமாருக்கு உண்டு. இப்ப உருவம் உள்ள வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள், இந்த மலக்குமார்கள் கிடையாது, இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, பாதுகாப்புக்கு இருந்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப ரஹமத்துடைய மலக்குமார் வருத மாட்டாங்க அர்த்தம். சரி, இன்னொரு பேச்சை வச்சுக்கிறோமே. இப்போ ஒரு வீட்டு வாசல் ஞாயிறுன்னு வச்சுக்கிறோங்க, மலக்குமார் வருத மாட்டான்னு சொன்னா, இப்போ இஸ்ராயல் ரூஹை கப்பட்டுவதற்கு அவர் வரமாட்டாரா? ஒரு வீட்டு வாசல் ஞாயிறுக்கு உள்ளுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அப்ப எல்லாரும் வீட்டு வாசல் நாய் வச்சு விடுவாங்களே, அப்படின்னா மலக்கு வரமாட்டாங்களே, வந்தால் ரூஹை கைப்பற்ற முடியும். அப்ப இந்த கருத்துல சொல்லல, ரஹமத்துடைய மலக்கும் வருத மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு பொருந்தும்? அந்த காலத்துல மக்கள் வணங்குவதற்கும் மரியாதைக்கும் ஒரு பொருளாக செய்து வைத்த உருவங்களை தான் இது குறிக்குமே தவிர நம்ம வச்சுக்கிற போட்டோக்களை குறிக்காதுங்க. ஏன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓய்வு உள்ளது தலையணையாக ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா உபயோகித்தாங்க, நபி நம்ம ஸல்லல்லாஹு அங்கீகரிச்சாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால இப்போ நம்ம ரேஷன் கார்டு, அதே போல பாஸ்போர்ட்டு, ஐடென்டி கார்டு, அதே போல ஓட்டு வச்சிருக்கிறோம். இது ஒன்று போட்டோக்கு இருக்க தான் செய்யுது. இது ஒன்றும் தாராளமாக கூடும். அந்த மலக்குமார் வரைய மாட்டாங்க, பொருந்தாது. நம்ம அதே போல வீக்லி வாங்குறோம், மந்த்லி வாங்குறோம், டெய்லி பேப்பர் வாங்குறோம், அதுல எல்லாம் போட்டோக்கள் தான் இருக்குது. ஆனால் அதில் அசிங்கமான போட்டோக்கள் இருக்கு, அதை பார்க்க கூடாதுங்கிற வேற சட்டம் என்ன? அது இருந்தாக்கா போட்டோ இருக்குது, மலக்குமா வரைத்த மாட்டாங்கிறது பொருந்துமா பொருந்தாதா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த போட்டோவோட பார்க்க வேண்டிய போட்டோ இருக்கும், பார்க்க கூட போட்டோ இருக்கும், அது வேற தனி சட்டம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சட்டம் இந்த பேப்பர்களுக்கு மற்ற பொருள்கள் பொருந்தாது. இன்னும் சொல்ல போனா நம்ம வச்சிருக்கோம்ல காசு பணம், அதுல எல்லாத்துலயும் போட்டோக்கள் தான் இருக்குது. யாராவது போட்டோ இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வச்சுட்டா உள்ளுக்கு தூக்குறோம், அதைத்தான் வீட்டுக்குள்ள பத்திரம் படுத்தி வைக்கிறோம் அந்த ரூபாயெல்லாம். அதனால இந்த ஹதீஸ் இவைகளுக்கு பொருந்தாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.